சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வீடு தேடி வந்து விட்டேன். அதுவும் என்னவெல்லாம் எடுத்து வந்திருக்கின்றேன் என்று பார்த்தாயா? புன்னகையும் உன் வீட்டுக்கு எடுத்து வந்துள்ளேன். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, என்னுடைய குழந்தையை நிறைய செல்வ செழிப்புகளோடு வாழ வைக்க வேண்டும் என்று. அதனால்தான் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் இதெல்லாம் தருவதற்கு வந்துவிட்டேன். அதுவும் சந்தோஷமாகவே. இனிமேல் உன்னுடைய வாழ்வில் சந்தோஷங்கள் நிலைத்திருக்கும்படி நிறைய நல்ல விஷயங்களை நானும் செய்யப் போகின்றேன். நீ இதுவரைக்கும் போராடி கொண்டிருந்தாய். ஒவ்வொரு விஷயத்திலும் இது நடக்குமா, அது நடக்குமா என்ற போராட்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் இனிமேல் இருக்கப் போகும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் மட்டுமே தான் இருக்கப் போகிறது. இதுவரைக்கும் உனக்கு நிறைய பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுமதித்து விட்டேன். காரணம், நீ இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன விஷயங்கள் உன் வாழ்க்கை நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். ஆனால் நீ எல்லா விஷயத்தையும் நன்றாகவே தெரிந்து கொண்டாய். இனிமேல் என்ன உன் வாழ்க்கையில் எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அந்த அளவிற்கு கஷ்டமே தெரியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் தருவதற்காக பல திட்டங்களை போட்டு வைத்து விட்டேன். இனிமேல் நீ வாழப்போகும் ஒவ்வொரு விஷயமும் இன்பமான விஷயங்களாக மட்டும்தான் இருக்கும். ஒருவன் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பான் என்று நினைத்து விட்டாயா? அப்படி ஒன்றும் கிடையாது. ஒவ்வொருவனும் அப்படியெல்லாம் ஆகுவதும் கிடையாது. அவன் கர்மவினை முடியும் வரைக்கும் கஷ்டப்படுவான். இதுதான் வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கை என் கர்மவினை நேற்று இரவோடு முடிந்து விட்டது. இன்று பிறந்திருக்கும் இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கை மிக மிக பெரிய என்று விருந்து உன்னுடைய வாழ்க்கை. இதற்கு முன்பு சில சமயம் பார்த்தாயானால் சில விஷயங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? நடந்து கொண்டே இருக்கும். திடீரென்று சிறு தோல்விகள் தரும், நடந்து கொண்டே இருக்கும். இப்படியெல்லாம் இருந்து உனக்கு மன உளைச்சல் அதிகமாக தகுந்ததல்லவா? அதுபோல விஷயங்கள் எல்லாம் இனிமேல் உனக்கு நல்லது தான் தரும். அது ஏற்ற இறக்கங்கள், திடீரென்று ஒரு தோல்வி தருவது, திடீரென்று ஒரு வெற்றி பெறுவது, அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரேடியாக உனக்கு வெற்றியை மட்டும்தான் நான் தரப்போகிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டும்தான் இருக்கப் போகிறது. சந்தோஷங்கள் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிப்பாய். இதற்கு முன்பெல்லாம் உன் குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களை சம்பாதிக்க, அதுவும் சில சமயம் தேவையில்லாத செலவுகள் அப்படி என்று போனது. ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சம்பாதிக்கப் போகும் விஷயங்கள் என்னவென்றால், உன்னை பார்த்து நீயே பெருமைப்பட்டு கொள்ளும் அளவுக்கு மீறிய சம்பாதித்தமும், அந்த சம்பாதத்தின் மூலமாக உனக்கு நிறைய செல்வங்களும் நகைகளும் எல்லாம் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சில பேர் பார்த்தாயானால் அவர்களுடைய வறுமையை மற்றவர்களும் காட்டி காட்டி சில நபர்கள் காசு மற்றவர்களிடமிருந்து வாங்குவார்கள். எனக்கு இன்று என்ன செய்வது என்று தெரியவில்லை, எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை என்று சொல்லி சில நபர்களிடமிருந்து ஒரு வசதியாக இருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் சில விஷயங்களை சொல்லி அவர்கள் வாங்குகிறார்கள் பணத்தை. ஆனால் இதுவரைக்கும் சரிதான், உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரிடம் உன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்ததே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்க வேண்டிய விஷயங்கள் மட்டும்தான் கவனத்தில் மட்டும்தான் வைத்திருக்கின்றாய் தவிர, உன்னுடைய கஷ்டம் இது எனக்கு என்று என்னுடைய குழந்தைக்கு எப்படி ஒரு பொருளை வாங்கி தருவது என்று தெரியவில்லை, எப்படி படிக்க வைப்பது என்றும் தெரியவில்லை என்று யாரிடமும் நீ கையேந்தி நின்றதும் கிடையாது. எனக்கு நீ தாருங்கள், அதை தாருங்கள் என்று உதவியாக கூட கேட்டது கிடையாது. ஏனென்றால் அதிலும் சில பேர் மற்றவரிடம் எல்லா விஷயத்தையும் எதிர்பார்ப்பாக உன்னை போல சில பேர்தான் இருப்பார்கள். நீ அதை மிக மிக முக்கியமானவனாக இருக்க எதையும் யாரிடம் இருந்தும் நீ எதிர்பார்ப்பது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லோரிடமும் கௌரவமாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த இடத்தில் நம்மை விட்டு கொடுத்து விட்டோமே என்று நீ யோசிக்கக்கூடாது என்று நினைக்கின்றேன். எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் சரிதான், எவ்வளவுதான் உன் குடும்பத்தில் பண கஷ்டங்கள் வந்தாலும் சரிதான், யார் மத்தியிலும் நாம் எந்த ஒரு நிலையிலும் நாம் கீழே போகக்கூடாது, மேலே நின்று வாழ வேண்டும் என்று நிச்சயமாக. அதுபோலவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி எல்லாம் உன்னுடைய மரியாதையை எந்த இடத்தில் விட்டு கொடுத்து விடக்கூடாது என்று நினைத்தாயோ, அதுபோலவே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மரியாதை எந்த இடத்திலும் ஒரு துளி அளவு கூட விட்டு கொடுத்து உன்னை நான் போக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீயாகவே சம்பாதித்து உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள், அதாவது உன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் சம்பாதித்து அதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கை வளர்ந்து
மிகப்பெரிய ஒரு நிலைமைக்கு உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமான ஒரு பயணத்தை துவங்கப் போகும் நேரம் வந்துவிட்டது. துவங்கிவிட்டது என்றே நீ சொல்லலாம். இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல காரியங்கள் துவங்கிவிட்டது. நீ எதை நம்பி நான் கையில் வைத்திருக்கும் இந்த நகையை தொட்டாயோ, நம்பிக்கையோடு தானே தொட்டாய். அதை நீ தொட்ட நம்பிக்கைக்காகவே உன்னுடைய வாழ்க்கையில் உயரத்தை நீ நிச்சயமாகவே அடைவாய். எல்லோரும் நீ மற்ற இடம் வெளியே சொல்லிவிட்டாலும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கின்றது என்ற பல பேர் நோட்டமிட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். எல்லா விஷயத்தையும் சமாளிக்கின்றாளோ என்று. ஆனால் யாரையும் நினைக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறாய், அந்த முயற்சிக்காகவும் அந்த நம்பிக்கைக்காகவோ அந்த போராட்டத்திற்காகவோ உன்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லதைத்தான் செய்யப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எல்லாம் பார்த்தோம். அந்த ஏக்கம் அளவுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது. கோடான கோடி நன்றிகள் சொல்ல நீ தயாராக நீ நன்றிகள் சொல்வாய் என்பதற்காக எல்லாம் நான் செய்யவில்லை. என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்ற ஒரு விஷயத்திற்காக மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல நல்ல இன்பமான விஷயங்களையும் சுவையான விஷயங்களையும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்யப் போகின்றேன். நான் உன்னிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை. அதனால் நீ இதெல்லாம் என்னிடம் சொல்லாதே. நீங்கள் சொன்ன விஷயத்தை எல்லாம் செய்து கொடுங்கள், உங்களுக்காக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்பதெல்லாம் சொல்லாதே. எனக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆசை. அதனால் நான் தான் செய்கின்றேன். நிச்சயமாக இனிமேல் நான் செய்யும்போது ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக சகலங்களையும் பெற்று நீ வாழ ஆரம்பிப்பாய். யார் உனக்கு பிடிக்கும், எந்த விஷயம் உனக்கு பிடிக்கும், என்ன உனக்கு தேவையெல்லாம் உனக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் கடன் அதிகமாக இருக்கிறதா, அதையும் நீயாகவே அடை. பொறுமையாக இருந்து பார். நீயே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சிறிய பிரச்சனைகளிலிருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் நீயாகவே உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றி சந்தோஷத்தை நீயாகவே அனுபவிப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் தொட்டது அனைத்துமே நல்லபடியாகவே துவங்க ஆரம்பிக்கும். கண்களை நன்றாக நீ என்னுடைய கண்களை நன்றாக உற்றுப்பார். நானே அனைத்திற்கும் உனக்கு பதிலாகவே இருப்பேன். நீ பதிலாய் போய் எங்கும் தேடாதே, இந்த சாயப்பாவிடம் தேட். இந்த சாயாகிய நான் உன்னுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய இன்பத்தையும் எவ்வளவு பெரிய விஷயத்தையும் மாட்டுகிறேன். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை நானே உனக்கு காண்பிப்பேன். தைரியமாக இருந்தால் எல்லாம் சந்தோஷமாகத்தான் நடக்கும். தைரியத்தை மட்டும் யாருக்கு மத்தியிலும் விட்டுவிடாதீர்கள். எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் தைரியமாகத்தான் இருக்கிறீர்கள் என்பதனை நீங்கள் எப்பொழுதுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தைரியமாகத்தான் இருக்கிறீர்கள். எப்பொழுதுமே நீங்கள் என்னுடைய குழந்தை. அதனால் எப்பொழுதும் தைரியமாகவும் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் தான் இருக்க வேண்டும். இந்த சாய் அப்பாவாகிய நான் உங்கள் அனைவரும் நல்ல அப்பாவாகவும் இருப்பேன். நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு செய்து கொடுத்து கொண்டு இருப்பேன். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நிம்மதியாக வாழவும் வைப்பேன். உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் என்னாலும் எந்த ஒரு குறையையும் வைக்காமல் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தந்து உங்களை ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களை செழித்து வைக்க கொண்டு தான் இருப்பேன். போதுமா? என் மீது வந்து விட்டதல்லவா நம்பிக்கை? நம்பிக்கை வையுங்கள். நான் செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு செய்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு நிம்மதியான சந்தோஷத்தை தருகிறேன். எல்லாம் மாறும். உங்களுக்கு திருப்தியாகவே கிடைக்கும். சந்தோஷமாக இருங்கள். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.